எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கொரியன் ஸ்டைல் வெஜிடபிள் பேன்கேக்ஸ். ரொம்ப சிம்பிள் இது செய்யறது. நிறைய காய்கறி போட்டு இதை செய்ய போகிறோம். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1/2 கப் மைதா சேர்க்குறேன், 1/4 கப் அரிசி மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 4-5 டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நான் எனக்கு பிடிச்ச காய்கறியை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் முட்டைகோஸ் துருவினது, நெக்ஸ்ட் 1/2 கப் பர்பிள் கலர் முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். 5 மஷ்ரூம் மெலிசா நறுக்குனது ஆட் பண்ணுறேன். அடுத்து மெலிசா நறுக்குன பாலக்கீரை சேருங்க. நான் இன்றைக்கி சிவப்பு அப்புறம் மஞ்சள் 2 விதமான குடமிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நான் 1 கப் பொடியாக நறுக்குன வெங்காயத்தால் வெங்காயமோட சேர்க்குறேன். வெங்காயத்தால் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவினது ஆட் பண்ணுங்கள். 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேருங்க. பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு காரம் வேணாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் எள்ளு, அடுத்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காயில் உப்பு காரம் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த காயெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஈஸியான ரெசிபி. ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் ரெடி பண்ண மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். காயெல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா வேண்டாம்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லைனா கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்கறி நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் பேன்கேக்கான மிக்ஸ்சர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சுருங்க. பேனில் இப்போது எண்ணெய் ஊற்றி பேன்கேக் மிக்ஸ்சரை பேனில் போட்டு ஸ்பூனை வச்சு மெதுவாக லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நான் சின்ன சைஸ் வெஜிடபிள் பேன்கேக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய சைஸில் கூட இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பேன்கேக்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. பேன்கேக் ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். பேன்கேக் வெந்து ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக வேக விடுங்க. பேன்கேக் வெந்துடுச்சு. இப்போ பேன்ல இருந்து எடுத்துட்டு சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த வெஜிடபிள் பேன்கேக்கை இன்னைக்கு லைட் சோயா சாஸோட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் கெச்சப் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நிறைய காய்கறிகள் சேர்த்து நம்ம இந்த பேன்கேக்ஸை செஞ்சுருக்கோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? செய்யறதும் ரொம்ப ஈஸி. ஸோ குயிக்காக ஏதாவது செய்யணும், ஒரு ஈவினிங் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு டிஃபன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.